ரகசியம். ஹாய், எல்லோருக்குமே வணக்கம். இப்போ நான் வாட்டர் வேர்ல்டில் இருக்கேன். கல்லணி வாட்டர் வேர்ல்ட் அங்கே வந்திருக்கேன். அது ஒரு ஸ்பெஷலான இடம் ஸ்ரீலங்காவில். கண்டிப்பாக அங்கே என்னென்ன இருக்குது, நீர் சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் இங்கே இருக்குது. அந்த நீர் சம்மந்தப்பட்ட விஷயம், மிகப்பெரிய ஒரு அழகான டனல் இருக்குது. அது எல்லாத்தையும் பார்க்க போகிறீங்க. பாருங்க, பின்னாடி தான் அந்த இருக்குது. நான் உங்களுக்கு எல்லாத்தையும் காட்ட போகிறேன். தொடர்ச்சியாக பார்த்து கொண்டுருங்க. இப்போ நான் டிக்கெட் எடுக்க போகிறேன். டிக்கெட் எவ்வளவு, டீட்டெயில் என்ன, எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னு சொன்னால் இது ஒரு செம்ம பிளேஸ்ன்னு சொல்லியிருக்கிறாங்க, நிறையா பார்த்துருக்கேன். அதனால தான் இந்த இடத்துக்கு நான் வர்றேன். சரி, பார்ப்போம் டிக்கெட் எவ்வளவு, என்னென்ன மாதிரி எல்லாத்தையும் பார்ப்போம். டிக்கெட் எல்லாம் வாங்கியிருக்கேன். இந்த அங்கிள் இப்போ டிக்கெட் உடைக்கிறாரு. உள்ளே நுழைஞ்ச உடனே மீன்களின் சாம்ராஜ்யம் தான் தெரியுது. ரொம்ப லைட் போட்டு கொஞ்சம் இருட்டாக இருக்குது, ஆனால் பார்க்க நல்லா இருக்குது. டிக்கெட் எடுத்தாச்சு. டிக்கெட் 1100 ரூபா ஃபுல் பேக்கேஜ். வெளிநாட்டிலேருந்து வந்தால் 2500 ரூபா. அதே நேரத்தில் வெளிநாட்டில் உள்ள சின்ன பிள்ளைகளுக்கு 1800 ரூபா டிக்கெட் ஆகிருக்கு. சரி, ஃபுல் பேக்கேஜில் என்னென்னலாம் இருக்குது என்பதை நான் போகிற நேரம் ஒவ்வொன்றா பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஆரம்பமே சூப்பராக இருக்குங்க. சுற்றி பார்க்குற நேரம் ஒரே மீன் தொட்டிகளாக இருக்குது. ஒரு காடு மாதிரி செய்திருக்காங்க. ஒரு தொட்டி, அந்த தொட்டியில் கலர் மீன் இருக்குது. அந்த மீனை பார்க்குற நேரமே செம்மையாக சூப்பராக இருக்குது. எல்லோரும் சேர்ந்து தொடர்களாம் பாதை வாழ்விலிருந்து. மழை வந்து செல்லும் மேகம் போலவே சந்தோஷம் காத்திருக்கும் நம் நெஞ்சமே. சுத்தலாம் உலகமே நம் வீடு, அது வாழ்ந்து பார்ப்போமே. மீனை பிடிச்சு பார்க்கக்கூடியதாக இருக்குது. இப்போ பாருங்கள், நான் பிடிச்சு கொண்டு இருக்கேன். அது அப்படியே தண்ணிக்குள்ளே கையை போட்டால் கடிக்குதுங்க. ஆனால் அதை சொல்லுவாங்க மசாஜ் மீன் என்ன, அது கூட தனி ஃபீலாக இருந்தது. ஆனால் ஒன்றும் ரொம்ப பெருசாக இருக்குது. அந்த நாங்கள் கிட்ட பார்க்குற சின்ன மீன் மாதிரியெல்லாம் கிடையாது. மீனெல்லாம் பார்த்துட்டோம். மீன் ஆரம்பத்தில் வர்ற நேரமே உள்ளே இருக்குது. ஆரம்பத்தில் உள்ள நுழையிறதுலேருந்து அதிகமாக மீன்களை தான் பார்க்கக்கூடியதாக இருக்குது. வாட்டர் வேர்ல்ட் என்று சொன்னால் நீரில் வாழ்கிற மீன் வகைகள் தான் அதிகமாக இருக்கும். ஆனால் ஒன்று சொல்கிறேன், இது வரைக்கும் நான் பார்க்காத மீன் எல்லாம் இங்கே பார்க்க கிடைச்சது. வித்தியாசமான மீன், பேய் மீன் எல்லாம் இருக்குது தெரியுமா. மனுஷங்களை தான் பேய் இருக்குன்னு பார்த்தா மீன்களையும் பேய் மீன் இருந்தது. நான் அது உங்களுக்கு காட்டுறேன்னு பாருங்கள். இந்த மீன்களை பாருங்கள், கலராக இருக்குது. மயில் மீன் இருந்தது, தேல் மீன் இருந்தது. இப்படியான நிறைய மீன்கள் இருக்குது. எல்லாத்தையும் காட்டுறேன்னு பாருங்கள். அதை தாண்டி வர நேரம் சின்ன ஒரு ஒரு மீன் தொட்டி மாதிரி ஒரு இடத்த கட்டி வச்சுருக்குறாங்க. கலர் வித்தியாசமான மீன்கள்லாம் பார்க்க கிடைச்சது அந்த இடத்துல. நிறைய மீன்கள் வித்தியாசமாக எல்லாம் இருக்குது. அந்த மீன்களை தான் நீங்கள் பார்த்து கொண்டுருக்கீங்க. இன்னும் நிறைய மீன்கள்லாம் இருக்குது. இங்கே பாருங்கள், பின்னாடி எல்லாம் பார்க்குற இடமெல்லாம் ஒரே மீன் தான். அதனால் என்னென்ன மீன் வகைகள் இருக்குது எல்லாமே உங்களுக்கு காட்டுறேன். இது கல்லணியில் இருக்குது. கல்லணியில் இருக்கிற வாட்டர் வேர்ல்ட். மீன்களை பார்த்துட்டு அப்படியே வர்ற நேரம் ரெயின் ஃபாரஸ்ட், ஒரு மலைக்காடு எப்படி இருக்கும் அந்த வடிவில் ஒரு இடத்த செஞ்சு வச்சுருக்காங்க. நீங்கள் அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன். அங்கேயும் தொட்டிகள் கட்டப்பட்டு கொஞ்சம் வித்தியாசமாக வேறு லெவலில் செம்மையாக ஒரு இடம் இருக்குது. அங்கங்கே அந்த மேலிருந்து பாறைகளில் நீர் கொட்டுற மாதிரி மரங்களை வளர்த்து ஒரு வித்தியாசமான ஃபீல். ரெயின் ஃபாரஸ்ட் நல்லா தான் இருக்குங்க. பாருங்க, சுற்றி காட்டுறேன். வாட்டர் வேர்ல்ட் எல்லாம் நீர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இங்கே பார்க்குறதுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. போட் சஃபாரி இருக்குது. இதெல்லாம் நான் போக இருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் பார்த்துக்கொண்டே இருங்க.
ஐஃபின் ஐஃபின் மீன். இது கலர் மீன். இது என்ன மீன் தெரியுமா? எலக்ட்ரிசிட்டி மீன். அதாவது கரண்ட் வரும் இந்த மீனில். கடலுக்கு அடியில் ரொம்ப இருக்குன்னு சொல்லுவாங்க கூடிய மீன். எலக்ட்ரிக் ஹில். கண்ணை காண இல்லையே, எங்கே பாருங்க, கண்ணை காணுங்க. எங்கேயாவது சின்ன கண்ணு ஒன்று இருக்கு, பார்த்துட்டேன். பார்த்தீங்களா? கரண்ட் இல்லாட்டி இலங்கைக்கு இந்த மீனை வச்சு நீ எடுக்கிறோம். எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்க. இது அமேசான் காடுகளில் இருக்கக்கூடிய மீன் இனமா, அதனால தான் இவ்வளோ அழகா இருக்குது. இப்போ இங்கே வந்துட்டு தானே அழகெல்லாம் போயிருமா? கை கை கோர்த்து எல்லோரும் சேர்ந்து தொடர்களாம் பாதை வாழ்ந்து இருந்து மழை வந்து செல்லும் மேகம் போலவே சந்தோஷம் காத்திருக்கும் நம் நெஞ்சமே. ஊர் சுத்தலாம் உலகமே நம் வீடு, அது வாழ்ந்து பார்ப்போமே. இது புதுசு, லைஃப் ஆஃப் ராஜன், லைஃப் ஆஃப் ராஜன். நிறைய மீன் வகையெல்லாம் இருக்குது. இப்போ பாருங்க, நான் ஒவ்வொன்றா காட்டிக்கிட்டு இருக்கேன். ஒரே சத்தமாக இருக்கும். அந்த மீன் சத்தம், அந்த மழை பெய்கிற மாதிரி ஒரு நீர்வீழ்ச்சி சத்தம் எல்லாமே இருக்குது. ஒவ்வொரு இடமும் உங்களுக்கு காட்டுறேன். மழைக்காடுகள் மாதிரி அப்படியே செஞ்சு வச்சுருக்காங்க. வித்தியாசமாக முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு அழகுபடுத்த முடியுமோ, எவ்வளவு ரியலாக காட்ட முடியுமோ அந்த விஷயங்கள்லாம் செய்திருக்கிறாங்க. நீங்கள் பார்க்குற நேரமே உங்களுக்கு நல்லா புரியும். இப்போ நான் சீ வேர்ல்டுக்கு வந்திருக்கேன். சீ வேர்ல்ட்லேருந்து இன்னும் என்னென்ன இருக்குது அந்தந்த விஷயங்களை சுற்றி பார்க்கலாம். வாங்க இப்போ போவோம். ஸ்பெஷலான இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. கூடுதலாக மீன்களை பார்க்கக்கூடியதாக இருக்குது. இந்த மீனை பாருங்கள், மினுங்குது, தலைன்னு மினுங்குது. தயவுசெய்து வெளியிலேருந்தால் சாப்பிடாம கொண்டு போய் விற்றுருவாங்க, அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த மீன் தான் எனக்கு ஒரு வித்தியாசமான மீன், பறவை மீன் என்று சொல்லலாம். அதோடைய அழகை பாருங்களேன், எவ்வளோ வித்தியாசமாக இருக்குது. பார்க்குற நேரமே இப்படி மீன் இருக்கா அப்படின்னு எனக்கு தோணுச்சு. முதல் தடவையாக பார்க்குறேன். குகை மாதிரி மொத்தமாக கட்டப்பட்டு இந்த மீன்களின் சாம்ராஜ்யம் செய்திருக்காங்க. இந்த மீனுடைய பேர் மாபிள் மீன். பார்க்குற நேரம் இந்த இராணுவம் ட்ரெஸ் போட்ட மாதிரி இருக்குது. வித்தியாசமான மீன். கண்டிப்பாக இதுக்கு முதல் நீங்கள் பார்த்துருக்க வாய்ப்பே கிடையாது. ஆனால் மாபிள் ஃபிஷ் அப்படின்னு தான் இதுக்கு சொல்கிறாங்க. விதவிதமாக இருக்குது. அதனால தான் எல்லா வீடியோவும் நான் உங்களுக்கு காட்டிக்கிட்டு இருக்கேன். இந்த மீன்களை பாருங்கள், கொஞ்சம் பெருசாகவும் இருக்குது, வித்தியாசமாகவும் இருக்குது. முதலை மாதிரி இருக்குது, வெள்ளை முதலை மாதிரி இருக்குது, கருப்பு முதலை மாதிரி இருக்குது. இப்படியான மீன்கள் நிறைய இருக்குது. அது அழகே தனியாக இருந்தது. இங்கே தாங்க நான் கொஞ்சம் மெரசல் ஆகிட்டேன். கலரான மீன்கள். வாங்க மக்களே, வாங்க நண்பர்களே, நம்மை சுற்றும் உலகம் அழகு எப்போதுமே. விளக்குகளை ஏற்றி வழி காட்டலாம், அன்பு மட்டும் போதும் வாழ்ந்து காட்டலாம். ஊர் சுத்தலாம் உலகமே நம் வீடு, அது வாழ்ந்து பார்ப்போமே. இது புதுசு, லைஃப் ஆஃப் ராஜன், லைஃப் ஆஃப் ராஜன். சிரிப்பை தந்திடும் நாளின் ரகசியம். இந்த கலர் மீன் எல்லாம் வேறு லெவலில் இருக்குது. நான் சொன்ன இந்த கரண்ட் மீன், போகிற இடமெல்லாம் கரண்ட் மீன் இருக்குது. இலங்கையில் பிடிச்சி கரண்ட் இல்லாத காலத்தில் இதன் மூலம் கரண்ட் எடுக்கிறோம்.
இந்த மீன் கண்ணை பார்க்கவே பயமாக இருக்குது. கிட்டத்தட்ட பிளாஸ்டிக் மீன் போல தாங்க எல்லாமே இருக்குது. ஆனால் உண்மையான மீன் தான். என்ன டிசைன் என்று பாருங்கள், வித்தியாசமான கலரில் ஒவ்வொரு விதமாக எங்கேயும் அசையாமல் எல்லாம் இருக்குது. மனுஷன் மாதிரி தான் எல்லா இனமும், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு குணம். இது எவ்வளோ பெரிய மீன்னு பாருங்கள். சுத்த வர இவ்வளோ அழகாக கட்டி வச்சுருக்குறாங்க. அதை பார்க்குறதே ரொம்ப நல்லா இருந்தது. கலராக குட்டி குட்டி மீன்கள் இதெல்லாம். இங்கே பாருங்களேன், இதுதான் சொன்னேன் நான், மண்டையில் அடிப்பட்ட மீன். ஒரு பக்கம் லவ் பண்ணுது, இன்னொரு பக்கம் மண்டை வீங்கி இருக்குது. பெருசாக இருக்குது, பார்க்குறதுக்கும் அழகாக இருக்குது. மண்டை வீங்கின மீன் என்று சொல்லி, மண்டை வீங்கான், தலை தெரிச்சான், ஏதாவது ஒரு பேர் வைக்கலாம். பாருங்கள், பார்க்குறதுக்கே பயமாக இருக்குல்ல, ஆனால் நல்லா இருக்குன்னு. நான் முதல்ல சொன்னேன் பேய் மீன் காட்டுறேன்னு. உண்மையாக இதுக்கு பேர் கோஸ்ட் ஃபிஷ். பேய் மீன் தான் பேர். மீன்களின் பேய். மனுஷங்கள பேய் எப்படி இருக்கோ, மீன்களின் பேய் இது தான். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, மீன்கள் அவ்வளோ நிறையா இருக்குது. எல்லா மீன்களை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கேன். நடந்துட்டு வந்து இப்போ அடுத்தடுத்து இன்னும் ஒரு இடத்துக்கு போகிறோம். எங்கே தெரியுமா? அண்டர் வாட்டர் டனல். அங்கே தான் போயிருக்கிறோம். இங்கே வந்து சில்ட்ரன் பார்க் இருக்குது, கெஃபெட்டேரியா இருக்குது, புக் ஷாப் இருக்குது, வெளியில் போகிறதுக்கான இடம் இருக்குது. ஸோ அண்டர் வாட்டர் சேனலுக்கு போயிட்டு நாங்கள் அங்கே போவோம். இந்த இடத்துல முக்கியமான ஒரு விஷயம், கிளனி யாரும் ஓடுது. கிளனியார் ஓடுது. அந்த கிளனியார்கிட்ட தான் இருக்கேன். அண்டர் வாட்டர் டனல் அடுத்ததான் நாங்கள் பார்க்க போகிறோம். அண்டர் வாட்டர் டனல் பார்க்கறதுக்கு முன்னாடி பின்னாடி எல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அண்டர் வாட்டர் டனலில் என்னென்ன இருக்குது, என்னென்ன ஸ்பெஷல் எல்லாத்தையும் காட்டுறேன். அது இலங்கையில் முதலாவது அண்டர் வாட்டர் டனல். அதே மாதிரி தெற்காசியாவின் முதலாவது அண்டர் வாட்டர் டனல் இதுதான். அதை நான் காட்டுறேன். கொஞ்ச தூரம் இப்படி போக வேண்டியிருக்கு. இதுதான் அந்த என்ட்ரன்ஸ் பகுதி. பெருசாக போட் போட்டிருக்காங்க. உள்ளே நுழைய போகிறேன். இப்போ இது உள்ளே நுழையிற பாதை. அந்த நான் சொன்னேன் ஃபுல் பேக்கேஜ் டிக்கெட் எடுத்தால் இதுக்குள்ளேயும் நீங்கள் போகலாம், எல்லா இடத்துக்கும் போகலாம், சஃபாரிக்கும் போகலாம். ஆரம்பத்தில் நுழையிற நேரமே லைட் எல்லாம் போடப்பட்டு இருந்தது. போக போக என்ன எப்படி இருக்கும் அப்படின்னு நான் யோசிச்சுக்கிட்டே நெருங்கி போனேன். அது வேற லெவலுங்க. வண்ணங்களை சேர்த்து ஓவியம் வரைய, கனவுகளை அழித்து வாழ்க்கை சமைக்க, சொற்களை மீச்செயல பேசலாம், உள்ளம் திறந்து கனவுகள் சேரலாம். ஊர் சுத்தலாம், உலகமே நம் வீடு, அதில் வாழ்ந்து பார்ப்போமே, இது புதுசு. லைஃப் ஆஃப் ராஜன், லைஃப் ஆஃப் ராஜன், சிரிப்பை தந்திடும் நாளின் ரகசியம். கண்டிப்பாக இந்த டனல் பார்க்குறது ரொம்ப வர்த். நடக்கிற நேரம் மேலே அப்படியே மீன், பெரிய பெரிய உங்களுக்கு கடல் பகுதிகளெலாம் இது இருக்குது. ஆனால் இலங்கையில் தெற்காசியாவில் முதலாக கட்டப்பட்ட அண்டர் கிரவுண்ட் டனல் இதுவாக தான் இருக்குது. நான் நடக்கிற நேரம் பாருங்களேன், மேலே மீன்கள் எல்லாம் போகுது. ஃபர்ஸ்ட் டைம் இப்படியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருந்தது. மக்களே, இப்போ நாங்கள் பேர்ட் பார்க் வந்திருக்கோம். இந்த பேர்ட் பார்க்கில் என்னென்ன இருக்குது எல்லாத்தையும் காட்டுறோம். வாங்க போகலாம். உள்ளே நுழைஞ்ச உடனே வரவேற்பு பலகை, அந்த பேர்ட் பார்க்கில் இருக்கிற மாதிரியே அழகாக ஸ்டாச்சு எல்லாம் செஞ்சு பேரெல்லாம் போட்டு இருந்தது. அந்த பக்கம் நிறைய பேர்ட்ஸ் எல்லாம் இருக்குது. பேர்ட் பார்க் வந்திருக்கிறோம். வந்த உடனே ஒரு பேர்ட் காட்டுறோம் பாருங்க. எங்கே போனாலும் இந்த தீக்கோழி மட்டும் எல்லா இடத்துலையும் இருக்குது. சின்ன சின்ன குருவிகள், சின்ன சின்ன பறவைகளை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க.
போகிற இடமெல்லாம் நல்லா செஞ்சு வச்சுருக்காங்க. ஆனால் அந்த பறவைகளை பார்க்க முடியாது, சின்ன சின்ன கூடா இருக்குது. அது அவங்களோட தப்பு கிடையாது, பெரிய கூடா இருந்தால் தான் பறந்து போயிருமே. அந்த இடத்துல ஒரு குளம் மாதிரியும் கட்டியிருக்கிறாங்க பாருங்கள். இதான் ரிவர் சஃபாரி, போகலாம் வாங்க. ரிவர் சஃபாரி போக போகிறோம். இங்கே பாருங்க, ஒரு போட் மாதிரி கட்டியிருக்காங்க. ஒரு போட் உள்ள நுழைஞ்ச உடனே ஒரு காடு மாதிரி ஒரு வடிவம். அந்த காட்டில் ஒரு போட்டில் சஃபாரி போனால் எப்படி இருக்கும் அப்படியான ஒரு வடிவத்தில் தான் செஞ்சுருக்கிறாங்க. ஒரு வித்தியாசமாக இருக்குது. இப்போ நான் ரிவர் சஃபாரியில் இருக்கேன். ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இடத்துல கப்பல் மாதிரி கட்டப்பட்டு சின்ன ஒரு குளம் மாதிரி இருக்குது. ஒரு ரிவர், ஒரு நீரோடை மாதிரி கட்டப்பட்டிருக்கு. அந்த நீரோட்டில் தான் நாங்கள் போக போகிறோம். இங்கே பாருங்கள், இப்போ நாங்கள் பயணத்தை ஆரம்பிச்சிருக்கிறோம். சின்ன பாறைகளுக்குள்ளால் குகை மாதிரி ஒரு இடம். இதை பார்க்குற நேரமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. அந்த போகிற பாதையில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்குறதுல நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். ஆஹா, போகிற நேரம் 2 பக்கம் மீன் தொட்டி. அந்த மீன் தொட்டியோடு சேர்ந்து பறவைகள் எல்லாம் இருக்குது. இங்கே பாருங்கள் நீங்கள், வாத்து, அங்கே வாத்து கொண்டு வந்து விட்டுருக்காங்க. வாத்து தானே இது? ஆமாம், வாத்து தான். அதை நாங்கள் பக்கத்தில் போக முடியாது. ஆனால் அது ஒரு வித்தியாசமான ஃபீலாக இருந்தது. உண்மையாக ஒரு காட்டில் போகிற மாதிரி இருந்தது. ஆனால் ஒரே நேரத்தில் இப்படியெல்லாம் காடுகள் இருக்காது. ஆனால் வித்தியாசமான ஃபீலிங், செம்மையாக சூப்பராக இருக்குது. இன்னும் ஒரு விஷயம் என்ன தெரியுமா, ஒவ்வொரு இடமும் போகிற நேரம் அந்த இடம் ஒவ்வொரு நாடு மாதிரி செய்திருக்காங்க. இலங்கையுடைய காடு, ஆப்பிரிக்க காடு, தென் அமெரிக்கா காடு, அப்படி தான் செஞ்சு வச்சுருந்தாங்க. இங்கே பாருங்களேன், மீன் தொட்டிகள்லாம் எப்படி இருக்குது, சூப்பராக இருக்குன்னு. ஒவ்வொரு பகுதியும் வித்தியாசமாக இருக்குது. மீன் இருந்தது, சின்ன சின்ன பறவைகள் இருக்குது, சில முதலையும் இருக்குன்னு சொன்னாங்க. நான் நினைக்கிறேன் தண்ணியில் கை வைக்கக்கூடாதுங்கிறதுக்காக சொல்கிறாங்க போல். மேலெல்லாம் உண்மையாக காடு மாதிரி அந்த மரம், இலைகள் எல்லாம் விழுந்திருக்கு. பார்க்குற நேரமே வித்தியாசமாக இருக்குது. வாங்க மக்களே, வாங்க நண்பர்களே, நம்மை சுற்றும் உலகம் அழகு எப்போதுமே. விளக்குகளை ஏற்றி வழி காட்டலாம், அன்பு மட்டும் போதும் வாழ்ந்து காட்டலாம். ஊர் சுத்தலாம், உலகமே நம் வீடு, அது வாழ்ந்து பார்ப்போமே, இது புதுசு. லைஃப் ஆஃப் ராஜா, லைஃப் ஆஃப் ராஜா, சிரிப்பை தந்திடும் நாளின் ரகசியம். இந்த வியூவை பார்க்குற நேரம் ஒரு வித்தியாசம்னா உண்மைக்கு நல்ல ஃபீல் தான். ஏன்னு சொன்னவங்க, நீரோடையிலேருந்து கற்கள்லேருந்து தண்ணி வந்து கொண்டிருக்கு பார்க்குறீங்க. சுற்றி வர சின்ன சின்ன மரங்கள். நான் நினைக்கிறேன் பிளாஸ்டிக் மரங்களாக இருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஆனால் பிளாஸ்டிக் கிடையாது, உண்மையான மரங்கள் தான் இருக்குது. அங்கே அந்த மீன்களை பாருங்கள், அதோடையே சேர்ந்து விதவிதமான மீன்கள், வித்தியாசமான மீன்கள். அந்த எங்களுடைய போட் பாறைக்குள்ளால் போகிற நேரம் 2 பக்கம் இருக்கிற அந்த மீன்களை பார்க்குற நேரம் ஒரு மனசு எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் அந்த கஷ்டம் இல்லாமல் போகுது. இந்த தண்ணி வந்து விழுகிறதே கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. என்ன பெரிய மீன் பாருங்க. இது விதவிதமான கலரில் எல்லாமே இருந்தது.
மயிலெல்லாம் இருந்ததுங்க அந்த காட்டில். மயில் உண்மையாக காட்டில் எப்படி இருக்கும் மயில், அந்த மயில் மேலே இருக்கிறது, அதை நான் காட்டுறேன் பாருங்கள். காட்டுக்கோழி, காட்டு பறவைகள், விதவிதமான சில பேர்கள் எனக்கு தெரியல, அதெல்லாமே அங்கே இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் அங்கே போனால் இந்த இடம்தான் செம்மையான வேர்த் அப்படின்னு சொல்லுவேன். நான் கொடுக்குற காசுக்கு ரொம்ப ரொம்ப வேர்த்தான இடம் இந்த இடம்தான். நான் சொன்னேன் மயில் எல்லாம் இருக்குன்னு, தோகை விரிச்சிட்டு இருக்கு பாருங்கள், பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குல்ல. சஃபாரியை முடிச்சுட்டு கீழே இறங்குற நேரம் அங்கேருந்து உங்களுக்கு சுற்றி காட்டுறேன் எல்லாத்தையும். சஃபாரி செம்மையாக இருந்தது, உண்மையாக வேர்த், சும்மா சொல்ல கிடையாது, ரொம்ப ரொம்ப நல்ல வேர்த். மீன்களையும் டேஞ்சரான மீன் இருக்குது, ஸ்கோர்பியன் மீன், தேல் மீன். இங்கே பாருங்கள், ஒரு என்ன சொல்ல, ஒரு கல் மாதிரியே இருக்குது, அந்த இங்கே அசைதே கிடையாது. உண்மையாக ஒரு கல்லுன்னு தான் நினச்சேன், ஆனால் கிட்ட நெருங்கி பார்க்குற நேரம் அப்படியெல்லாம் கிடையாது, உண்மையான மீன் தான். ஆடா பாவிங்களா, அங்கே இருக்கிறதெல்லாம் மீன் தான். இது ரொம்ப பெரிய மீனுங்க, பெண்ணாம் பெரிய மீன். இன்னும் ஒரு ஸ்பெஷல் இடத்துக்கு தான் வந்திருக்கேன், பறவைகளுக்கு சாப்பாடு கொடுக்குற இடம். நீங்கள் வீக் டேஸில் போனால் வீக் டேஸில் 2 தடவை தான், காலையிலையும் மதியமும் தான் சாப்பாடு கொடுக்கலாம். ஆனால் வீக்கெண்டில் போனால் எந்த நேரமும் அந்த சாப்பாடை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதுக்கு எப்போ கொத்துது, என்ன இருக்கவே விடுதில்லை. ஆனால் பக்கத்தில் இருக்கிற நேரம் அதை கொத்துது, ஆனால் பரவாயில்லை, அது ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான ஃபீல் இருந்தது. நீங்கள் போனால் கண்டிப்பாக இந்த விஷயங்கள்லாம் பண்ணலாம். எவ்வளோ செம்மையாக சூப்பராக இருக்குன்னு பாருங்கள், சூப்பர் தானே. கண்டிப்பாக இது செம்மையான ஒரு இடம், கிளனியில் தான் இருக்குது. கிளனிக்கு நீங்கள் வந்து நேரடியாக வந்தால் டவுன்லேருந்து ரொம்ப பக்கம் தான், ஒரு 3 கிலோமீட்டருக்குள்ளே இருக்குது. அப்படி இருக்க நேரம் வாங்க. ஃபுல் பேக்கேஜ் 1100 ரூபா டிக்கெட். அதை எடுத்துகிட்டு வந்தால், இந்த நான் ரொம்ப சொல்கிறது என்னென்னு சொன்னால், இந்த மீன்கள் பார்க்குறதும் அந்த மீன்கள் பார்க்குறதோட சேர்ந்து இந்த ரிவர் சஃபாரி, அது ரொம்ப ஒர்த்தாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ். இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் நான் பாய் சொல்கிறேன். ஒரு சப்ஸ்கிரைப், ஒரு லைக், பிடிக்கலைன்னா அன்லைக். பாய்.